மைக் அப்படியே கீழே வச்சுனா இத மூவ் பண்ணுங்க. ஜானண்ணா லெஃப்ட்ல கேமரா இங்க ஒருத்தர் போயிடலாமா? கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் ஓய்டு பின்னாடி ஓகே சார். இங்க பாருங்க சார். ஆட்டாதீங்க. இங்க பாருங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. உங்களுக்கு வந்து சொன்னது சார். சார் ஓகே சார், எடுங்க சார். ஒரு நிமிஷம் பின்னாடி இருக்குங்க சார். நீரடிங்களா? வாங்க வாங்க. பாய்டா. வர வருஷம். ஓகே தேங்க் யூ. தான் எல்லாமே சோலோ எடுத்துக்கலாம். ஒரு சோலோ எடுத்தாச்சு மேம். இங்கே பாருங்க மேம், இங்கே பாருங்க. ஓகே ஸ்மைல் எடுத்தாச்சு. வணங்கான் படம் அது படம் இல்லை, ஒரு அனுபவம் அப்படிதான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வரும்போது என்ன அதுக்குள்ள இன்டர்வலா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் அதை விட
இன்னும் இன்டென்ஸான ஒரு படம். பாலா சார் படத்தில் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்தேன். ஆனால் அதையும் தாண்டி இட்ஸ் அ மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அருண் கிட்டே ஏற்கனவே சொல்லிட்டேன், அருணுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் அருணுக்கு தான். ஏன்னா இது வந்து அவருக்கு என்னைக்கு அவார்டு எத்தனை அவார்டு அப்படின்ற கணக்கில் தான் அவர் போகணும். ரொம்ப அருணுடைய அந்த ஒவ்வொரு பிட் ஆஃப் டேலண்ட்டும் இதில் வந்து யூஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு வார்த்தை கூட பேசாம படம் முழுக்க நம்மளை கட்டி போடுறாரு. அவரோட நம்ம அழுகுறோம், அவரோட நம்ம கோவப்படுறோம், அவரோட நம்ம வந்து சிரிக்கிறோம், கடைசியில வந்து பெருமூச்சு விடுறோம். இட்ஸ் ஆஸ் அன் ஆக்டர் இட் வாஸ் ஈவன் மோர் ஹிட்டிங் ஃபார் மீ. அண்ட் நிஜமா சமுத்திரக்கனி சார் கேரக்டர் மாதிரி எல்லா போலீஸும், மிஷ்கின் கேரக்டர் மாதிரி எல்லா ஜட்ஜும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அது எனக்கு வந்து அனுபவபூர்வமாக நான் ஃபீல் பண்ணேன். கங்க்ராட்ஸ் பாலா சார். மறுபடி நேஷனல் அவார்டும் போது மறுபடியும் நான் உங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். இந்த படத்தை எடுத்த சுரேஷ் கமாட்சி சாருக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஜனங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். பிகாஸ் இது இட் குட் ஹேப்பன் டு யூ. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுடைய ஒரு எக்ஸாஜரேட்டட் ஃபில்ம் மேக்கிங் விஷயம் தான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுபிக்ஷா கிருஷ்ணன். வணங்கான் படத்தோட ப்ரெஸ் ஷோக்கு வந்திருக்கேன். பாலா சார் படம்னாலே எப்பவுமே ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். பாலா சாரோட பெரிய ஃபேன் நான். அதில் இந்த படம் வந்து என்னென்னா ரொம்ப அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் வந்து ரொம்ப இன்டென்ஸாக எனக்கு மட்டும் இல்லை, படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே பாதிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சேஃப்டினஸ் அதுக்கு அவங்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அண்ணன் தங்கச்சி இன்டென்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி டீப்பாக சொல்லியிருக்காங்க. மியூசிக்லேருந்து எல்லாமே வந்து இட்ஸ் டோட்டலி வேற லெவல்ல இருந்து தான் சொல்லணும். ஆக்டர்ஸும் அதே மாதிரி தான். அருண் விஜய் சார்லேருந்து 2 ஹீரோயின்ஸ்லேருந்து தங்கச்சி கேரக்டர் அண்ட் ஹீரோயின் எல்லாருமே, சமுத்திரக்கனி சார், மிஷ்கின் சார் எல்லாருமே வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இது வந்து மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு படம், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சார் அண்ட் த என்டையர் டீமுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். ஹலோ, ஹலோ. ஸோ இப்போ தான் வணங்கான் படம் பார்த்துருக்கோம். பாலா சாரோட படம்னாலே நிறைய பேருக்கு ஒரு சென்டிமெண்டலான விஷயம் இருக்கும். பிகாஸ் நம்ம பார்க்காத ஒரு கம்யூனிட்டி, அதோட பெயின், அது வந்து நம்ம கூடயே இருந்து பார்க்குறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாலா சாரோட ஒவ்வொரு படமுமே. அண்ட் எனக்கு பர்சனலாக அவரோட ஒவ்வொரு படமுமே ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ எனக்கு வணங்கான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஐ கான்ட் வெயிட் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு வாட்ச் இட். அண்ட் யா, தேங்க்யூ. எல்லாருமே பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அருண் விஜய் சார் ஸ்பெஷலி அவருக்கு இந்த படத்தில் வந்துட்டு ஹீஸ் டன் அ ஹியூஜ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஐ திங்க் யூ ஆல் வில் என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப நான் ஒரு பாலா சாரோட ஃபேன். அவங்களோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எல்லா படங்களையுமே நம்ம வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக நம்ம வந்து ரசித்து பார்த்துருக்கோம். ஒரு யூனிக் ஃபில்ம் மேக்கராக இருந்திருக்காரு அவர் என்றைக்குமே. அவரோட படங்களில் இருக்கக்கூடிய சீன்ஸோ இல்லை கேரக்டரைசேஷன்ஸோ வேறு யாருமே இதுக்கு முன்னாடியோ இல்லை இதுக்கு அப்புறமோ கூட அந்த ஒரு இன்டென்சிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் அவர் அது கண்டினியூஸாக இத்தனை வருஷத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு படமுமே ரொம்ப யூனிக்காக, யாராலையுமே டச் பண்ண முடியாத கான்செப்ட்ஸு, சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குற கதைகள், ரொம்ப நம்மளால் ரியல் லைஃப்ல இப்போ நம்ம இங்கே பேப்பரில் அந்த மாதிரி ரொம்ப கோரமான சம்பவங்கள்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆனால் அதை வந்து திரைக்கு கரெக்டான ஒரு ஃபில்ம் லாங்குவேஜை அதுக்கு போட்டு அதை வந்து ஒரு படமாக எடுத்து காமிச்சிக்கூடிய ஒரு உன்னதமான டிரெக்டர் தான் வந்து பாலா சார். அவங்களோட இந்த படம் வந்து வணங்கான் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபில்மு. நம்ம பார்க்கும்போது வந்து அந்தளவுக்கு அது ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. அப்படியே நம்மளை வந்து போட்டு உலுக்கி எடுத்துருது.
அதே மாதிரி அவர் எப்படி அந்த கேரக்டரைசேஷன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ டீப்பாக எப்படி ஒர்க் பண்ணி அதை கொண்டு வருவாங்களோ, அது நடித்த ஒவ்வொருத்தருமே, குறிப்பாக வந்து ஹீரோ அருண் விஜய் சார் ஒரு டைலாக் கூட இல்லாமல் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவருடைய சைகைகள்லாம் பார்த்து நம்மளுக்கே அவர் அந்த சைன் லாங்குவேஜ் வந்து நமக்கே அது புரியுது, நம்மளாலேயே அதை வந்து ரீட் பண்ண முடியுது. நான் நடித்த அந்த ஹீரோயின், அவங்களோட தங்கச்சி கேரக்டரில் வரவங்க, அந்த ஃபாதர் கேரக்டரில் வரவங்க ஒவ்வொருத்தருமே அவ்வளோ எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு உண்மையாக அந்த சம்பவங்களை பக்கத்தில் போய் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவி. மிஷ்கின் சாரோட நடிப்பும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு தியேட்டரில் ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஃபிலிம் தான். பட் இதை வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, இது கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம் லைக் எப்படி சேதுலையோ இல்லை ஒரு பித்தாமகன்லையோ பரதேசிலையோ நான் கடவுளையோ நமக்கு என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து பாலா சார் கிரியேட் பண்ணாங்களோ அதே இம்பாக்ட் மடங்கு மல்டிப்ளை பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு ஃபிலிம் சார் கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் டு சப்போர்ட் திஸ் ஃபிலிம். இதை தேட்டரில் உட்காந்து பார்த்து நம்மக்கிட்ட இப்படி ஒரு ஃபில்ம் மேக்கர் இருக்காருன்னு நினச்சி நம்ம பெருமைப்படுறது நான் நினைக்கிறேன். சொல்லமா மனசை ஈரமாக்குற ஒரு படம், கண்களை கசிய வைக்கிற ஒரு படம், சொசைட்டில இருக்கிற விஷயங்களை அவலங்களை பாலா தன்னுடைய பாணியில் சொல்லியிருக்காரு. இது ஒரு பாலா படம், பாலா படம், பாலா படம், பாலா பாலா தான். அருண் விஜய்க்கு விருதுகள் காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி. இருக்கிற போது அவங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுன்றதா நான் நினைக்கிறேன். அண்ட் லைக் நிறைய விஷயங்கள் இருக்க படங்கள்ல லைக் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அருண் விஜய் சார் இருக்கட்டும், படத்தில் நடித்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் 2 பேர் நடிச்சிருக்காங்க. 2 பேருமே ஒரு தங்கச்சி கேரக்டர் அண்ட் ஹீரோயின் கேரக்டர். அவங்க 2 பேரும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் படத்தில் இருக்குது. எஸ்பெஷலி படத்தோட